நம்மில் எம்ஜிஆர், நமக்காக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த நேரத்தில் நாம் எதை பற்றி பேச இருக்கிறோம் என்றால், அதாவது நேற்றும் இன்றும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் தியாகமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்ட தியாகத்தாய் சின்னம்மா அவர்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதிமுகவை எதிர்த்து வருகிறார். அவர் அதிமுகவை எதிர்த்து வருகிறார், எடப்பாடியை எதிர்க்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை அவர் எதிர்த்து வருகிறார். அவர் எதிர்த்து வரும்பொழுது அவருக்கு ஒரு சில சின்ன விஷயங்களை நான் ஞாபகப்படுத்த இருக்கிறேன். அதாவது அம்மா அவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை கட்சியில் கடைசி வரை சேர்க்கவில்லை. அது என்ன காரணம்? அது அதிமுகவில் ஐவரணியில் இருந்த ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும். அம்மா மறைவுக்கு பின்பு தினகரன் எப்படி கட்சிக்கு வந்தார் அது உங்களுக்கு தெரியும். அம்மா இறப்புக்கு பின்னால் ஐயா ஓபிஎஸ் எப்படி முதலமைச்சரானார் அது உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் எப்படி தர்மயுத்தத்தை செஞ்சார், யாரை எதிர்த்து செஞ்சார்? நீங்கள் இப்போ ஒன்றா சேர்க்கிறேன்னு நினைக்கிற அந்த 3 பேரும் முதல்ல சண்டைக்காரங்க. ஓபிஎஸ் யாரை எதிர்த்து தர்மயுத்தம் செஞ்சார்? அதுபோக நீங்கள் அமைச்சராக இருந்த அமைச்சரவையில், உங்களுடைய அமைச்சரவையில் முதலமைச்சராக ஐயா எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது அந்த அமைச்சரவையை கலைப்பதற்காக உங்களை எதிர்த்து, நான் இப்போது உங்களுடைய மனசாட்சிக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கும் பொழுது அந்த அமைச்சரவையை கலைக்கிறதுக்கு சட்டசபையில் அதிமுகவினுடைய ஆட்சியை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் வாக்களித்தாங்க. அது நீங்கள் மறந்துருக்கலாம். அடிமட்ட தொண்டர்கள் நாங்கள் மறக்க மாட்டோம், நிச்சயமாக மறக்க மாட்டோம். அதே போல் சொந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுக்கும் சொந்த கட்சி. இந்த சொந்த கட்சிக்கு உயிரை கொடுத்து உசுரை கொடுத்து ஒவ்வொரு தொண்டனும் உழைச்சான். 2021 நானும் அதில் பங்கேற்று கடினமாக உழைச்சோம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில். இந்த நேரத்தில் ஐயா ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் 2021 ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர். நீங்களும் ஐயா செங்கோட்டையன் அவர்களும் 2021 போட்டிட்டீங்க தேர்தலில். ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கட்சிக்காக எப்படி உழைச்சாங்க, என்ன உழைச்சாங்க, அதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளவு பண்ணின பிறகும் நீங்கள் இன்னும் அவங்கள உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, பெரிய துரோகம். உங்களுக்கு வேணால் அது மறக்கலாம். நாங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் கடவுளாகவும் அனைத்து